नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं ततो जयमुखैः नष्टप्रायोस्तु अभद्रैस्तु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गं लङ्कायते यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वापदान्तिकं मद्देहं श्रीगुरुं श्रीयुतपदागमनं श्रीवैष्णवं च श्रीरूपं साग्रजतं सकलरघुनाथान्वितं दंसजीवं सात्वीदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकलललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। இன்னைக்கு மூன்றாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 21 பதம் 41. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. மத்த விஜயகணை குஷ்டம் மத்த பிரமம் மத்த பர்ஹி நடாடோபம் ஆஹ்வயன் மத்த கோகிலம். படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அளவற்ற மகிழ்ச்சியோடு இருந்த பறவைகளின் ஒலி அந்த இடத்தில் எதிரொலித்தது. மயங்கிய தேனீக்கள் அங்கு அலைந்து திரிந்தன. களிப்புடைய மயில்கள் பெருமையுடன் நடமாடின. மகிழ்ச்சியான குயில்கள் ஒன்றோடொன்று அழைத்து தம்முள் கூவிக்கொண்டன. பொருளுரை. இங்கு பிந்து சரோவர் ஏரியை சூழ்ந்த இடத்தில் கேட்கும் இனிய ஒலிகளின் அழகிய சூழ்நிலை வர்ணிக்கப்படுகிறது. தேனை குடித்த பின்னர் கரிய தேனீக்கள் பித்தேறி திரிந்தன. அவை மயக்கத்தில் முனகின. மகிழ்ச்சி நிறைந்த மயில்கள் நடிகர் நடிகைகளைப் போல நடனமாடின. களிப்படைந்த குயில்கள் தங்கள் துணைகளை நயமுடன் அழைத்தன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இங்க நம்ம பார்த்தோம், கர்த்தவ முனிவர் பகவானிடம் தவம் செஞ்சு ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். தவத்தின் முக்கிய நோக்கம் பெண்ணுக்காக கிடையாது. ஆனா இது வர்ணாசிரம தர்மத்துல அன்றைய காலகட்டத்துல அன்றைய யுகத்தில் அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் பிரஜாபதி ஸ்டேஜ்ல கூட இருக்காரு. அதனால இங்க நாம தப்பாக அர்த்தம் கொள்ளக்கூடாது, அவர் பெண்ணுக்காக போய் தவம் பண்ணாரா அப்படின்னு. அப்போ அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, பகவான் அவரை பார்த்து கண்கள்ல கண்ணீர் வடித்ததுனால பிந்து சரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரி உருவாகின்றது. பகவானோட கண்ணீர் துணிகள் அந்த ஏரி உருவானதுனால அது புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இன்னைக்கும் பிந்து சரோவர் அங்க போய் நிறைய பக்தர்கள் குளிச்சுட்டு பாவங்களை கழித்து பக்தி புண்ணியத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அங்க அழகிய நந்தவனம் போல் அங்க இருக்கும். அங்க சத்துவகுணம் நிறைந்த பூக்கள், பறவைகள், நம்ம நேத்தே பார்த்தோம் வெரைட்டிஸ் ஆஃப் குணங்கள்ல 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணங்கள் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது போல தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூக்கள், அதுல கூட சத்துவ குணம் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுண பூக்கள் அந்த மாதிரி இருக்கு. அங்க சத்துவகுண தாவரங்கள், பூக்கள், தேனீக்கள், இந்த மாதிரி எல்லாம் பூச்சிகள், வண்டுகள் அதெல்லாம் நிறைந்திருக்கு. அதனால அந்த இடமே ரம்யமா இருக்கு, மனோகரமா இருக்கு. சில இடங்களுக்கு போனா அந்த சூழ்நிலை நம்ம மனதையே வசீகரிக்கும். ஏன்னா அது சத்துவகுணம் நிறைந்த இடமா இருக்கும். அது போலத்தான் குருச்சேத்திர போர்க்களமும். அந்த குருச்சேத்திர போர்க்களம் மிகவும் புனிதம் வாய்ந்த இடம். ஏன்னா அங்க நிறைய யாகங்கள் தேவர்கள் பண்ணியிருக்கிறதுனால அங்க தர்மத்திற்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பதம் 42 43. கதம்ப சம்பகா குசோக கரஞ்ச புகழாசனைக குந்தமந்தார குடசை சூதபோதைர
லங்கிருதம் காரண்டவை பிளவை சம்ஹை குரரைர் ஜலக்குடைக சாரைசை சக்கரவாகைச்ச சகோரைர் வல்கு கூஜிதம். மொழிபெயர்ப்பு. பிந்து சரோவர் ஏரி கதம்பம், சம்பகம், அசாகம், கரஞ்சம், பகுலம், ஆசனம், குந்தம், மந்தாரம், குடஜம் மற்றும் மாமரங்கள் போன்ற பூத்து குலுங்கும் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காற்று காரண்டவ வாத்துக்கள், பிலவங்கள், அன்னங்கள், மீன் கொத்தி பறவைகள், நீர்க்கோழிகள், கொக்குகள், சக்கரவாகன பறவைகள் மற்றும் சகோதர பறவைகளின் இனிய ஒலிகளால் நிறைந்திருந்தது. பொருளுரை. பிந்து சரோவர் ஏரியை சூழ்ந்துள்ள பெரும்பாலான மரங்கள், பூக்கள், பழங்கள், பறவைகளாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவற்றிற்கு பொருத்தமான ஆங்கில வார்த்தைகள் கண்டுபிடிக்க இயலாது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா மரங்களும் சத்துவ குணம் உள்ளவை. அதனால் அவை நறுமணமுள்ள மலர்களாக சண்பகம், கதம்பம், பகுலம் போன்றவற்றை உருவாக்குகின்றன. நீர்க்கோழிகள், கொக்குகள் போன்றவற்றின் ஒலிகள் சுற்றுப்புறத்தை முடிந்தவரை இனிமையாக ஆக்கின, தகுந்த புனிதமான சூழலை ஏற்படுத்தின. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதேதான் மறுபடியும் அது மாதிரி மரங்கள், பூக்கள், பழங்கள், பறவைகள் மிகவும் சத்துவ குணத்துல நிறைந்ததாக அந்த இடம் ரம்யமா காட்சி அளிக்கின்றது. அந்த மானசரோவர் ஏரி. அடுத்தது பதம் 44. ததைவ ஹரிணை குரோடை சுவாவித்து கவய குஞ்சரைகை கோபுச்சைர் ஹரிபிர் மர்கைர் நகுலைர் நாவி பெருவருத்தம். படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்ஜி. மான்கள், பன்றிகள், முள்ளம்பன்றிகள், ஆடுகள், யானைகள், பெரிய குரங்குகள், சிங்கங்கள், குரங்குகள், கீரிப்பிள்ளைகள் மற்றும் கஸ்தூரி மான்களால் ஏரியின் கரைகள் நிரம்பி இருந்தன. பொருளுரை. கஸ்தூரி மான்கள் எல்லா காடுகளிலும் காணப்படுவதில்லை. ஆனால் பிந்து சரோவர் போன்ற இடங்களில் மட்டுமே உள்ளன. அவை எப்போதுமே ரகசியமாக அவற்றின் வாயிலிருந்து உருவாகும் கஸ்தூரியின் மனத்தினால் மயங்கியுள்ளன. கவையாக்கள் இங்கு குறிக்கப்படும் ஆடு, பசு போன்ற உயிரினம். அவற்றின் வாள்களின் நுனியில் முடிக்கற்றைகளை கொண்டுள்ள இந்த முடிக்கற்றை கோயில்களில் தெய்வங்களுக்கு சாமரம் வீச பயன்படுகிறது. கவையாக்கள் சில சமயம் சமீரிகள் எனப்படுகின்றன. அவை புனிதமானதாகவும் கருதப்படுகின்றன. இந்தியாவில் இன்னும் குறவர்கள் அல்லது காட்டில் வணிகம் செய்யும் மக்கள் கஸ்தூரி கயவாக்குகளிலிருந்து கிடைக்கும் முடிக்கற்றை போன்றவற்றை பெற்று பலன் அடைகிறார்கள். அவை எப்போதும் இந்து மக்கள் தொகையின் உயர் பிரிவினருக்கு தட்டுப்பாடாகவே உள்ளன. அந்த வியாபாரம் இந்தியாவில் பெரிய நகரங்களிலும் கிராமங்களிலும் இன்றும் நடைபெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கஸ்தூரி மான்கள், முள்ளம்பன்றி, ஆடு, யானை, குரங்கு, சிங்கம், கீரிப்பிள்ளைகள் இதெல்லாம் அந்த ஏரிக்கரையில நிரம்பி இருக்கு. இந்த கஸ்தூரி மான்கள் பார்த்தோம் அப்படின்னா, கஸ்தூரி மான்கள் மடியில ஒரு விதமான சுரபி, அதுல ஒரு விதமான மனம் மிகுந்த இதோட மூடி ஆரஞ்சு கலர் மூடி அந்த கஸ்தூரி மான்கள் கிட்ட இருக்கும். அப்ப அந்த கஸ்தூரி மான்கள் அதுல மயங்கி இருக்கும். எங்கிருந்து அந்த மனம் வருது அப்படின்னு காட்டை சுத்தி சுத்தி அது ஸ்மெல் பண்ணி பார்க்குமா. ஆனா அதுகிட்ட இருந்துதான் வருதுன்னு அதுக்கு தெரியாதான். அந்த கஸ்தூரி மான் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அதுல சுகந்தம் நிறைந்த ஒரு பவுடர் அதுகிட்டயே இருக்கும். ஆனா அதுக்கு தெரியாது எங்கிருந்து வருதுன்னு. அது காடு ஃபுல்லா பார்க்கும். அந்த மாதிரி மான்கள் ரேரா தான் இருக்கும். அந்த மான்கள் அந்த இடத்துல இருந்துதான். பசு, ஆடு இது எல்லாம் அந்த குறிப்பிட்ட அந்த கவையாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பசு ஆடுகிட்டு இருந்து அதனோட வாளோட முடிக்கற்றையில இருந்துதான் சாமரம், நம்ம கோயில எல்லாம் பார்த்திருப்போம், பகவானுக்கு சாமரம் வீசுவாங்க, விசிறி. அதை செய்வாங்க. அதுல இருந்துதான் அது செய்வாங்க. இதெல்லாம் அங்க நிறைஞ்சிருக்குன்னு இங்க வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 47வது ஸ்லோகம், 45ல இருந்து 47 வரைக்கும். தீர்த்தம் ஆதிராஜ ஷகாத்மஜக ததர்ச புனிமாசீனம் தஸ்மிந்த சூத பூதாசனம் வித்யோதமானம் வபுஷா தபஷ் யுக்ர வியுஜாச்சிரம் நாதிஷாமம் பகவத சனிக்ரா பாங்காவலோகநாத்.
तत्त्वाख्य तत्त्वाकृतां कृतकला पीयूष श्रवणेन च प्रांशुं पद्मपलाशाशं जटिलं क्षीरवाशसम् उपशं क्षत्रियमलिनं यदार्हणं संस्कृतम्. हरे ஹரே கிருஷ்ண மாதாஜி. மகேஷ் படிக்கிறேன். ஜி, வேற யாராவது படிக்கிறீங்களா? நீங்க படிச்சிட்டீங்களே. வேற யாராவது படிக்கிறீங்களா? சந்திரா மாதாஜி, ராஜலட்சுமி மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி, மாதாஜி. எனக்கு பிள்ளைங்க சவுண்டனால படிக்க முடிய மாட்டேங்குது மாதாஜி, அதனாலதான் நான் படிக்கிறேன். மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆஷா பக்திவேதாந்தர் சுவாமி சிலர் பிரபாத் கி ஜெய். முதல் அரசராகிய ஸ்வயம்பு மனு தன் மகளுடன் மிகவும் புனிதமான இடத்தில் நுழைந்து முனிவரின் அருகே சென்று பார்த்தபோது முனிவர் தம் துறவு மாடத்தில் அமர்ந்திருந்தார். ஆவிர் பாகத்தினுடைய செறிவதன் மூலமாக புனித நெருப்பை தணிவித்தார். அவரது உடல் அறிவு கூர்மையுடன் ஒளிந்தது. அவர் துறவரத்தினுடைய நெடுங்காலமாக ஈடுபட்டிருந்த போதிலும் பகவான் தனது அன்பு பார்வையினால் அவர் பக்கமாக திரும்பியிருந்தாலும், மேலும் சந்திரனை போலவும் பகவானுடைய குளிர்ந்த சொற்களை அமிர்தமலையாக அவர் கேட்டதினாலும் அவர் உடல் சீர்குலையவில்லை. முனிவர் உயரமாக இருந்தார். அவர் கண்களின் தாமரை இதழ்கள் போலவும் பெரியதாக இருந்தது. அவர் தலையின் சடாமுடி இருந்தது. அவர் கந்தல் ஆடை அணிந்திருந்தார். ஸ்வயம்பு மனு அவரை அணுகி பார்த்த பொழுது அவர் பட்டை தீட்டாத வைரம் போல மங்கிய தோற்றத்துடன் விளங்கினார். பொருளுரை. இங்கு பீஷ்மாச்சாரியர் யோகியினுடைய சில வர்ணனைகள் தரப்பட்டுள்ளன. காலையில் ஒரு பிரம்மச்சாரி யோகி மாதாஜி, பீஷ்மாச்சாரியர் இல்ல, இங்கு பிரம்மச்சாரி யோகியின் சில வர்ணனைகள் தரப்பட்டுள்ளன. ஓகே மாதாஜி. இங்கு பிரம்மச்சாரி யோகியினுடைய சில வர்ணனைகள் தரப்பட்டுள்ளன. காலையில் ஒரு பிரம்மச்சாரி முதல் கடமை என்னவென்றால் பகவானுடைய வேள்வி படைப்பில் தருவதன் மூலமாக, அதாவது ஹூதசானம் தருவதன் மூலமாக ஆன்மீக உயர்வை விரும்புவதாகும். பிரம்மச்சாரி ஈடுபட்டுள்ளவரால் காலையில் 7 அல்லது 9 மணி வரையில் தூங்க இயலாது. அவர்கள் விடிய காலையில் சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவே எழுந்து படையல் தர வேண்டும். அல்லது இந்த காலத்தில் அவர்கள் ஹரே கிருஷ்ணா என்ற பகவானுடைய புனித பெயரை உச்சரிக்க வேண்டும். சைத்தன்ய பிரபு குறிப்பிடுவதை போல காலவ் நாஸ்தி ஏவ நாஸ்தி என்று ஏவ கதி அந்நியத்தக. இந்த யுகத்தில் பகவானுடைய புனித பெயரை உச்சரிப்பதை தவிர வேறு எந்த பணியும் இல்லை. பிரம்மச்சாரி விடிய காலையில் எழுந்து தன் கடமைகளை முடித்த பின்பு பகவான் என்ற புனித பெயரை உச்சரிக்க வேண்டும். முனிவரனுடைய தோற்றத்தில் இருந்து அவர் சிறந்த துறவை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. இதுவே மனத்துறவினுடைய சபதம் ஆகிய பிரம்மச்சாரியத்தினுடைய கடைபிடிக்கும் அடையாளங்களாகும். ஒருவன் வேறு எந்த விதமாக வாழ்ந்தால் அவருடைய முகத்திலும் உடலிலும் அவரது கீழான பார்வையை தெளிவாக தெரியும். வித்யோத்தமமான என்ற சொல் அவர் உடலில் பிரம்மச்சாரி தோற்றம் காட்டப்படுகின்றது என்பதை குறிக்கின்றது. இதுவே ஒருவருடைய யோகத்தில் துறவரத்தை கடைபிடித்தார் என்பதற்கு சான்று பார்வதாகும். ஒரு குடிகாரன் அல்லது புகைப்பிடிப்பவன் அல்லது சிற்றின்ப மாசை உடையவன் ஒரு பொழுதும் யோகம் பயிற்சி செய்யும் தகுதி பெற இயலாது. பொதுவாக யோகி பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக இருப்பார். ஏனென்றால் வசதிகளோடு கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு அமைவதில்லை. ஆனால் கர்த்தம முனிவர் மெலியவில்லை. ஏனென்றால் அவர் பரமபுருஷர் பகவானை நேருக்கு நேராக பார்த்து கேட்கிறார். இங்கு ஸ்னீகதா பாங்கவா லோகநாத் என்ற சொல்லும் தரும் பொருள் அவர்கள் பகவானை நேருக்கு நேராக பார்க்கும் அதிர்ஷ்டம் உடையவராக இருந்தார் என்பதாகும். அவர் ஆரோக்கியமாக தெரிந்தார். ஏனென்றால் அவர் பரமபுருஷர் பகவானுடைய தாமரை இதழ் போன்ற உதடுகளிலிருந்து அமிர்தம் போன்ற ஒளியின் அதிர்வுகளை நேரடியாக கேட்டிருந்தார். அதே போல ஹரே கிருஷ்ணா என்னும் பகவானுடைய புனித நாமத்தின் உன்னத அதிர்வுகளை கேட்டார். உடலினுடைய நலத்தையும் முன்னேற்றம் அடைந்திருந்தார். பல பிரம்மச்சாரிகளுக்கும்
கிரகஸ்தர்களுக்கும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடன் தொடர்புடையவர்களின் உடல் நலத்தை முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உண்மையில் பார்த்திருக்கிறோம். அவர்கள் முகத்தில் ஒரு பளபளப்பும் வந்திருக்கின்றது. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஈடுபட்டுள்ள பிரம்மச்சாரிகள் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் தோற்றம் அளிப்பது அவசியமாகும். முனிவரோ பட்டை தீட்டப்பட்ட வைரத்தின் ஒப்பிடுவது மிக பொருத்தமானதாகும். ஒரு வைரம் அவ்வப்போது தான் சுரங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டாலும் அது பட்டை தீட்டப்படாததை போல தோன்றினாலும் அதன் பளபளப்பு ஜொலிப்பை நிறுத்த இயலாது. அதே போல கர்த்தம சரியான உடை அணியாவிட்டாலும் அவர் உடல் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்தாலும் அவர் முழு தோற்றம் வைரம் போல இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கர்த்தவர் முனிவரோட தோற்றம் இங்க சொல்லப்படுது. ஏன்னா சுயம்பு மனு தன்னோட மகளோட அந்த இடத்துக்கு வர்றார், கர்த்த முனிவர் இருக்கிற இடத்துக்கு. ஆனா அவர் வந்து ரொம்ப துறவு போன்ற கோலத்துல ஒரு பிரம்மச்சாரியாக, ஆனா அவர் தேஜஸோட இருக்கிறார். இப்போ துறவுல இருக்கிறவங்க, பக்தியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னாடி போட்டோ எடுத்து வச்சு பார்க்கணும். இப்ப பக்திக்குள்ள வந்துட்டு கிருஷ்ணா கான்சியஸ்ல யாரெல்லாம் வரீங்களோ உங்க முன்னாடி எடுத்த போட்டோவும் ஒரு சில வருடங்கள் பிராக்டிஸ் பண்ணி உங்க இப்ப இருக்கிற போட்டோவும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய போட்டோலயே அந்த தேஜஸ் தெரியும். இப்படி இருந்தனா அப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து முகத்துல ஒரு கலை வந்திருக்கும், அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு புரிதல், நம்மளுடைய மனங்கள் வந்து குழப்பமில்லாத ஒரு மனநிலை, ஒரு தெளிவான மனநிலை. அப்ப உடல் ஆரோக்கியம் கூட மேம்பட்டு இருக்கும். ஏன்னா பலவித குழப்பங்கள்ல மன சங்கடங்கள்ல அலைந்து கொண்டிருந்த நாம் இப்ப பக்திக்குள்ள வந்த அப்புறம் இதெல்லாம் வந்து துக்காலயம், இங்க எல்லாமே அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்லை. ஏன்னா அது வர்ற போக்குல வந்துட்டு போயிட்டே இருக்கட்டும். அது வரத்தான் செய்யும், வராம நம்மளால தடுக்க முடியாது. எந்த கோயில் போனாலும் நம்மளால தடுக்க முடியாது. இதை தெரிஞ்சுட்டு முட்டாள்தனமா அதுக்காக பிரயத்தனம் பண்ண மாட்டோம். நாம ஜட விஷயங்கள் நாம் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை திருப்பி மாத்தி அமைக்கிற வல்லமை நமக்கு கிடையாது. பகவான் தான் அனைத்தும் என்பதை உணர்ந்த ஒரு பக்தன் அதுக்காக தனது புத்தியை வந்து வீணடிக்கிறது கிடையாது, விரயமாக்குறது கிடையாது. சோ அவன் என்ன பண்றான், பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். அதுதான் அவனோட ஸ்வரூபம். ஸ்வரூபன இயற்கையான தன்மை. நம்மளாம் இயற்கையாகவே பகவானுடைய அங்கம், பார்ட் அண்ட் பார்சலா இருக்கிறதுனால எப்படி ஒரு வயிற்றுக்கு மற்ற உறுப்புகள் சேவை செய்கிறதோ, வயிறு வந்து அதை ஜீரணிச்சு அந்த உணவை ஹிருதயத்துக்கு அனுப்பி அந்த ரத்தமானது எல்லா இடங்களுக்கும் பரவுகிறதோ, அது போல பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் அங்கங்களான நாம் அனைவரும், பகவான் தான் உடல், பகவானோட அங்கம் நாம. சோ பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் அனைவரும் பலன் பெறுகிறோம். இல்ல நானே பகவானா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கர்மகாண்டிகளும் அங்க வந்து எந்த ஒரு நிறைவையும் அவங்க அனுபவிக்க முடியாது. நிறைவு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா பக்தர்கள் நல்லா அந்த பிலாசபி எல்லாம் படிச்சு புரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஞானத்தை விஞ்ஞானமாக்கி அதன்படி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்களுக்கு உடல்ல வந்து பல குறைகள் இருந்திருக்கலாம் முதல்ல. ஆனா பக்திக்குள்ள வந்தப்புறம் அது வந்து கிராஜுவலா கம்மியாயிட்டே வரும். இதை நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். எனக்கு எத்தனையோ உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பக்தி தொண்டில ஈடுபட்டு இருக்கிறதுனால வெளிப்புற பிரச்சனைகள் எந்த உடலை தாக்கினாலும் மனதை தாக்குவதற்கு அங்க இடமே கிடையாது. ஏன்னா மனத்தை ஃபுல்லா பகவானை வச்சிருக்கோம். பகவானை வந்து மாயை தாக்கவே முடியாது. கிருஷ்ண சூரிய சம மாயாக்கர அந்தகார மாயாஹய அந்தகார யாக்கான் கிருஷ்ண தாக்கன்னாகி மாயாஹய அதிகார. அப்ப யார் ஒருவர் கிருஷ்ணரை நோக்கி புறமுதுகு காட்டுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிழல் முன்னாடி வந்து அந்த மாயை என்கின்ற நிழல் முன்னாடி வரும். ஆனா கிருஷ்ணரை நோக்கி இருப்பவர்கள், கிருஷ்ணரை நோக்கி முகத்தை திருப்பி பகவானை தொழுபவர்கள், அவங்களுக்கு நிழல் எங்க இருக்கும், பின்னாடி இருக்கும். சோ மாயை பின்னாடி நின்னுக்குவாங்க, முன்னாடி வரமாட்டாங்க, நம்ம முன்னாடி வரமாட்டாங்க. அப்ப இங்க பிரம்மச்சாரி அப்படியா, பிரம்மச்சாரியான அந்த முனிவர், கர்த்தவ முனிவர் எப்படி இருந்தார் அப்படின்னு வர்ணனை இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரினா அவரோட முதல் கடமை என்னன்னா பகவானுக்கு வேள்வி படையல் தரணும். பூதாசனம்,
அதாவது பகவானுக்கு அந்த படையல் தர்றது. அதன் மூலம் ஆன்மீக உயர்வு அடைவார். இப்ப அவங்க வந்து அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும், அவங்க கடமைகளை எல்லாம் செய்யணும், புனித பெயரையாவது உச்சரிக்கணும். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. ஏன்னா அது தவிர இந்த கலியுகத்தில் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஒரு தடவை சொன்னா உண்மை, 2 தடவை சொன்னா சத்தியம், 3 தடவை சொன்னா பரம சத்தியம். சோ இங்க வந்து 3 தடவை சொல்றாங்க, அது தவிர வேறு வழி இல்லை, வேற பணி இல்லை, வேற பணி இல்லை. அப்ப பிரம்மச்சாரி காலையிலேயே வந்து பகவானோட நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிடுறார். அதனால அவருக்கு வந்து உடல்ல வந்து ஒரு தேஜஸ் உண்டாகுது. ஏன்னா பகவான் சுத்தமானவர், தூய்மையானவர். பகவானின் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாருக்குமே இது கிடைக்கும், பிரம்மச்சாரிக்கு மட்டும் இல்ல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பகவானின் திருநாமத்தை உறக்க சொல்லிக்கொண்டு அதுல லயித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தேஜஸ், அந்த ஆரா என்கின்ற ஒளிவட்டம், உடம்புல வந்து அந்த ஒளிவட்டம் இருக்கு. நம்ம போட்டோஸ்ல எல்லாம் பார்க்கலாம், பகவான் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வச்சிருப்பாங்க. அது போல நம்மளுக்கு இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆரா வந்து கூடிட்டே இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு அந்த பவர் கூடிட்டே இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளிவட்டம் நல்ல உயர்ந்த தவசிகள், ஞானிகள் அவங்கள பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இவங்களுக்குள்ள இப்ப நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த யோகியானவர் கர்த்தவ முனிவர் தொடர்ந்து பல காலம் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப தவம் செய்யறவங்க பார்த்தாங்கனாலே எலும்பும் கூடுமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய நாள் இலைத்தலைகளை சாப்பிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு, தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் காற்றை மட்டும் சுவாசித்து, அந்த 5 விதமான காற்றுக்கள், சமான, உதான, அந்த மாதிரி 5 விதமான அபான, சமான, உதான, பிராண, இந்த மாதிரி வாயுக்கள், 5 விதமான வாயுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த வாயுவை மட்டுமே வச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கடுமையான தவம் பண்றவங்க உடல் மெலிந்து காணப்படுவாங்க. ஆனா இங்க வந்து கர்த்தவ முனிவர் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் பகவானை கண்டதினால் அவர் வந்து தேஜஸா இருக்காரு. ஆனா உடல்ல சுற்றி இருக்கிற துணி இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. அது அந்த உடை வந்து அழுக்கா இருக்கு, ரொம்ப எல்லாம் அவர் எலும்பு தோளுமா கிடையாது, பாக்குறதுக்கு நல்லா தேஜஸா இருக்கார். அப்ப அவருடைய முடிகள் வந்து ரொம்ப நாள் அந்த முடிகளை எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணாதனால அதெல்லாம் வந்து ஒரு வேற விதமா தோற்றம் அளிக்குது. சடைமுடின்னு சொல்லுவாங்க, சடைமுடினா கொத்து கொத்தா இருக்கும். அப்போ அந்த வைரம் தீட்டப்படாதது போல அவர் காட்சி அளிக்கிறார். வைரம் வந்து அதனோட மதிப்பை என்றும் இழப்பதில்லை. இப்ப வைரம் வந்து தீட்டப்படாமல் இருந்தாலும் அதனோட ஜொலிப்பு என்னைக்கும் மங்காது. அது போல இவர் வந்து பட்டை தீட்டப்படாத வைரம் போல இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அடுத்தது படிங்க, நான் வந்துடுறேன். ஸ்லோகம் படிங்க மாதாஜி. சின்னதா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா இப்பதான் சொல்றேன். அதான் படிச்சு நீங்களே சொல்லுங்க. அதோ வந்துடுறேன். அப்படிங்களா? சரி. ஹரே ஹரே கிருஷ்ணா. அதோடஜம் உபாயாதம் நுருவேதம் பிரணதம் புராக சபர்யயா பிரக்யக்ருதனாத் பிரதிதந்தயானு ரூபயா. மொழிபெயர்ப்பு: மன்னர் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்து தமக்கு முன்னால் தலை வணங்குவதை பார்த்த கர்த்தம முனிவர் மன்னரை ஆசிகள் கூறி தகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அதாவது மன்னர் வந்து அவரோட ஆசிரமத்திற்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அதை பார்த்தோன்னே கர்த்தம முனிவர் வந்து மன்னரை ஆசிகள் கூறி வாங்கன்னு சொல்லி வரவேற்காங்க. பொருளுரை: மன்னர் ஸ்வயம்பு மனு காய்ந்த ஓலையால் வேயப்பட்ட கர்த்தம முனிவரின் குடிலை அடைந்தது மட்டுமல்லாமல் முனிவருக்கு தன் மரியாதையுடன் கூனிய வணக்கங்களையும் தெரிவித்தார். அதுபோல காட்டில் இருந்த தமது குடிலை அணுகிய மன்னர்களுக்கு முனிவர் தம் ஆசிகளை வழங்குவது அவரது கடமையாகும். அப்ப மன்னர் வந்து ஸ்வயம்பு மனு வந்து அந்த கர்த்தம ஓலை போட்டு அந்த கர்த்தம முனிவரின் குடையில அடைஞ்சதும் இல்லாம முனிவருக்கு வந்து மரியாதை கலந்த வணக்கத்தையும் அவரு தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி காட்டுல இருந்து எந்த மன்னர்கள் யாரு வந்தாலும் அந்த முனிவர்கள் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஆசி வழங்குவாங்க. யாரு வந்தாலும், எந்த முனிவர் வந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய ஆசிகளை வழங்குவாங்க.
பதம் 49 கிருஹிதார்கணம் ஆசீனம் சம்யதம் பிரணீநயன் முனிக ஸ்மரன் பகவதா தேசம் வித்யாக ஸ்லக்ஷனாய கிரா. மொழிபெயர்ப்பு: முனிவரின் கவனத்தை ஈர்த்த பின்னர் மன்னர் கீழே அமர்ந்து மௌனமாக இருந்தார். பகவானின் கட்டளைகளை நினைவில் கொண்டு இனிய குரல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கர்த்தம முனிவர் அரசரிடம் பின்வருமாறு கூறினார். அப்ப அவருடைய முனிவர் பார்த்து அவரை வரவேற்கிறாரு. கீழே உட்காந்துட்டு பகவான் வந்து என்ன கட்டளை சொல்லியிருக்காங்க இனிய குரல்ல கர்த்த முனிவர் வந்து அரசர்கிட்ட சொல்றாரு. அடுத்தது பதம் 50 நூனம் சங்கிரமணம் தேவ சதாம் சம்ரக்ஷணாயதே பதாய சாயசா சதாம் யக்ஷதம் ஹரேக சக்திர்ஹி பாலினி. மொழிபெயர்ப்பு: ஓ பிரபுவே, நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணமானது நிச்சயமாக நேர்மையானவர்களை காக்கவும் அசுரர்களை கொல்லவும் உறுதி செய்யப்பட்டதாகும். தாங்கள் ஸ்ரீ ஹரியின் காக்கும் ஆற்றலின் உரு ஆவீர்கள். பொருளுரை: பல தேவ இலக்கியங்கள், சிறப்பாக ஸ்ரீமத் பாகவதம், புராணங்கள் போன்ற வரலாறுகளிலிருந்து தோன்றுவது என்னவென்றால், பக்தியுள்ள அரசர்கள் முன்காலத்தில் நல்ல குடிமக்களை காக்கும் பொருட்டு தங்கள் ராஜ்யத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அசுரர்களை அழிக்கவும் திருத்தவும் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். சில சமயங்களில் வேட்டை கலைகளை பயிற்சி செய்வதற்காக காட்டில் உள்ள விலங்குகளை கொல்வது வழக்கம். ஏனென்றால் அந்த பயிற்சி இல்லாமல் அவர்களால் விரும்பத்தகாதவற்றை கொள்ள முடியாது. சத்திரியர்கள் வன்முறை செய்ய இந்த வழியில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நல்ல நோக்கத்திற்காக வன்முறையில் ஈடுபடுவது அவர்கள் அரச கடமையின் ஒரு பகுதியாகும். இங்கு இரு சொற்கள் தெளிவாக குறிக்கப்படுகின்றன. வதாய அப்படிங்கிறதுக்கு கொல்லும் நோக்கத்திற்காக மற்றும் அசதாம் அப்படிங்கும்போது விரும்பத்தகாதவர்கள். அரசனது காக்கும் ஆற்றல் பகவானின் ஆற்றலாகும். பகவத்கீதையில் 4.8 பகவான் கூறுகிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். பகவான் சத்துவ குணம் உள்ளவர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் இறங்கி வருகிறார். அதனால் சத்துவ குணம் உள்ளவர்களை காக்கவும் அசுரர்களை அல்லது விரும்பத்தகாதவர்களை அழிக்கவும் உள்ள ஆற்றலானது பகவானிடமிருந்து நேரடியாக பெற்ற ஆற்றலாகும். அரசன் அல்லது நாட்டின் தலைவன் இந்த ஆற்றலை உடைமையாக கொண்டவன். இந்த காலத்தில் விரும்பத்தகாதவர்களை கொல்லும் வல்லுநரான தலைவர்களை காண்பது கடினமானது. தற்காலத்து தலைவர்கள் தங்கள் அரண்மனைகளில் அழகாக அமர்ந்து கொண்டு அப்பாவி மக்களை காரணமின்றி கொல்ல முயல்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்துட்டீங்களா? நீங்க சொல்லுங்க மாதாஜி, வந்துடுறேன். நீங்க சொல்லுங்க. சரிங்க மாதாஜி. அப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த முனிவர் சொல்றாரு, நீங்க அந்த மன்னர் வந்ததை பார்த்துட்டு நீங்க வந்த நோக்கம் எங்களுக்கு புரியுது. உங்களோட ஹரியோட ஆற்றல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு, நீங்க கடவுளுடைய உருவம் தான், நீங்க வந்து அந்ததுக்கு என்னுடைய இது சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஸ்ரீமத் பாகவம், புராணங்கள், வரலாறுகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லா அரசர்களுமே வந்து பக்தியில தான் திளைச்சிருப்பாங்க. தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மக்களை காக்கிறது தான் அவங்களுடைய ஒரு கடமையா இருக்கும். அப்போ அந்த ராஜ்யத்துல ராஜாக்கள் வந்து அப்படி ஒரு நேர்மையானவங்களா இருக்கும் பொழுதுதான் மக்களை நேர்மையான வழியில நடத்த முடியும், மக்களை திருத்த முடியும், அசுரர்களை எல்லாம் தண்டிக்க முடியுங்கிறதுக்காக அவங்களும் வந்து எல்லா வேள்விகளும் நடத்தி ராஜாக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லா பயிற்சிகளையும் படிச்சிருப்பாங்க. காட்டுல வேட்டையாடுகிறது முதற்கொண்டு விலங்குகளை கொள்றது, அந்த பயிற்சியெல்லாம் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து மற்றவங்களையும் தண்டிக்கக்கூடிய ஒரு பயிற்சி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக காட்டுல வந்து அவங்களாம் வேட்டையாடுறதுக்கு சத்திரியர்கள் வந்து போவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கடமையா இருந்துச்சு. ஏனென்னா நல்ல நோக்கத்திற்காக வன்முறையில் ஈடுபடுவது அவர்கள் அரச கடமையின் ஒரு பகுதியாகும். ஏன்னா நல்ல நோக்கம், ஒருத்த வந்து தப்பு பண்றானா, அதர்மம் பண்றான்னு சொன்னா அவனை தண்டிக்க வேணுங்கிறது எப்படி ஒரு சட்டம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குதோ அது மாதிரி அரசர்கள் வந்து யார் எந்த தப்பு பண்ணாலும் அவங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அப்போ கொல்லும் நோக்கத்திற்காக அப்படிங்கிறது வதாயங்கிறது. மற்றும் வந்து விரும்பத்தகாதவர்கள், அந்த விரும்பத்தகாதவர்கள் கொள்றதுக்காகத்தான் அந்த ராஜாக்கள் வந்து எல்லா கலைகளையும் கற்று இருக்கிறாங்க, தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ
அப்ப பகவானே என்ன பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் அப்படிங்கிறது தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்த சமூகாமி யுகே யுகே அப்படிங்கிறாருன்னா அவர் எதுக்காக அதர்மம் தலை நோக்கி நிற்கும் போது தர்மத்தை காப்பதற்காக நானே தோன்றுகிறேன்னு பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி பகவானே வந்து அந்த தர்மத்தை இது பண்றவங்கள அழிக்கிறதுக்காக அவரே தோன்றி இருக்கிறாரு. அப்படியே அவரே வர்றாரு. சத்த குணமுள்ளவர்களை காக்கவும் அசுரர்களை அல்லது விரும்பத்தகாதவர்களை அழிக்கவும் உள்ள ஆற்றலானது பகவானிடமிருந்து நேரடியாக பெற்ற ஆற்றலாகும். அப்ப இந்த ராஜாக்களுக்கு இந்த ஆற்றல்கள்ல எங்கிருந்து வந்திருக்குன்னா கடவுளே அந்த மாதிரி அதர்மத்தை செய்யறவங்களை கொல்லும் போது அந்த மாதிரி சக்தியை வந்து அந்த ராஜாக்களுக்கும் அவர் பகவானை கொடுத்திருக்கிறாரு. அரசன் அல்லது நாட்டின் தலைவன் இந்த ஆற்றலை உடைமையாக கொண்டவன். இந்த காலத்தில் விரும்பத்தகாதவர்களை கொல்லும் வல்லுநனான தலைவரை காண்பது கடினமான. இன்னைக்கெல்லாம் வந்து எவன் தப்பு பண்ணாலும் செஞ்சு லஞ்சம் கொடுத்தா போதும், அவனை விட்டுருவாங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், இவனும் வாங்கிக்குவான், அவனும் வச்சுக்குவான், அந்த மாதிரி இருக்கானா. அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து அப்படி ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தாங்க. அதர்மம் பண்றவங்களை கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த காலத்து தலைவர்கள் மாதிரி எதை இதுக்கே தெய்வீகத்துக்கே எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. கோயில்களை இடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அன்னைக்கெல்லாம் அந்த கோயில் கட்டுறதுதான் ஒரு பெரிய பணியா இருந்துச்சு. அதுதான் தொழிலாவும் மக்களுக்கு கொடுத்து அவங்க உணவுகள்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வந்து ஒரு லஞ்சமா போச்சு, கிடைக்கிறதுதான் கிடைக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. அப்போ தற்காலத்து தலைவர்கள் தங்கள் அரண்மனைகளில் அழகாக அமர்ந்து கொண்டு அப்பாவி மக்களை காரணமின்றி கொல்ல முயல்கிறார்கள். அதாவது எவனுக்காக லஞ்சமாக ஒரு தப்பு தெரிஞ்சுட்டா கூட எவன் வந்து கண்டுபிடிச்சான்னு அவனையும் சேர்த்து அழிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரிதான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. மற்ற இது படிக்கலாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி காணுமே. நீங்க படிங்க மாதாஜி, வந்துடுறேன். ஓகே ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிங்க, வந்துடுறேன். ஓகே சரிங்க மாதாஜி. யோர்கேந்த நீந்திர வாயூனாம் யம தர்ம பிரசேதசாம் ரூபாணி ஸ்தான் ஆதத் சே தஸ்மை துக்லாயதே நமக. பொருள் மொழிபெயர்ப்பு: அவசியமான பொழுது நீங்கள் சூரியனின் பகுதி, சந்திரனின் பகுதி, அக்னியாகிய தீக்கடலின் கடவுளின் பகுதி, இந்திரன் சொர்க்கத்தின் பகுதி, பிரபு வாயு பகவான் நீதி கடவுள், தர்மன் அறக்கடவுள் மற்றும் நீரை ஆட்சி புரிபவர் ஆகியோராக உருவெடுக்கிறீர்கள். பகவான் விஷ்ணுவை தவிர வேறு யாரும் அல்லாதவர்களுக்கு எல்லா வணக்கங்களும் கர்த்தம முனிவர் பிராமணராகவும் ஸ்வயம்பு மனு ஒரு சத்திரியனாகவும் இருந்ததால் முனிவர் அரசனுக்கு தன் வணக்கங்களை செலுத்த முடியவில்லை. ஏனென்றால் சமூகத்தில் முனிவரின் நிலை அரசனின் நிலையை காட்டிலும் உயர்ந்ததாய் இருந்தது. ஸ்வயம்பு மனுவுக்கு தன் வணக்கங்களை செலுத்தினார். ஏனென்றால் மனு அரசனாக மன்னர் மன்னனாக இருந்ததால் அவர் பகவானின் பிரதிநிதி ஆவார். பிராமணனாக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தாலும் அல்லது சூத்திரனாக இருந்தாலும் பகவான் எப்போதும் வணங்கத்தக்கவர். பகவானின் பிரதிநிதியாக அரசன் எல்லோரிடத்தும் மரியாதையான வணக்கங்களை பெற தகுதியானவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி வந்தீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் வந்த நானே ஓகே ஓகே சரிங்க மாதாஜி. ஓகே. அப்ப இதுல வந்து கர்த்தம முனிவர் வந்து ஒரு பிராமணர், ஸ்வயம்பு மனு வந்து ஒரு சத்திரியர். அப்ப முனிவர் வந்து அரசருக்கு தன் வணக்கங்களை செலுத்த முடியாது. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து யாருக்கு முதலிடம் கொடுத்தாங்க? வித்யா பிராமணர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. ஏன்னா படிச்சவங்க பிராமணர்கள் தான், அதுக்கப்புறம் தான் சத்திரியனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து கர்த்தம முனிவர் வந்து பிராமணரு, இந்த சுயம்பு மனுவா இருக்கவர் வந்து அவரு சத்திரியனா இருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து கர்த்தம முனிவர் வந்து வணக்கத்தை வந்து செலுத்துறதுக்கு தயங்குறார். ஏனென்றா சமூகத்துல முனிவரின் நிலை அரசனின் நிலையை காட்டிலும் உயர்ந்ததா இருந்தது. அப்ப முனிவருக்கு வந்து அப்புறம் வந்து ஆனா சுயம்பனுக்கு தன் வணக்கங்களை அவர் வந்து
தெரிவிக்கிறார். சத்திரியனுக்கு பிராமணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனா இங்க அவருக்கு சிவம்பு மனுவுக்கு வணக்கங்களை செலுத்துறாரு. ஏனென்றால் மனு அரசனாக மன்னனாக இருந்ததால், மனு அரசனாக மன்னர் மன்னனாக இருந்ததால் அவர் பகவானின் பிரதிநிதி ஆவார். அவர் கடவுளுடைய பிரதிநிதியா மன்னர் இருக்கிறாரு. பிராமணராக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தாலும் அல்லது யாரா இருந்தாலும் பகவான் எல்லோருமே வணங்கத்தக்கவரா இருக்கிறாரு. பகவான் பிரதிநிதி யாரு? அரசன் எல்லோரிடத்தையும் தனது மரியாதைக்கான வணக்கங்களை எல்லாத்துக்கிட்டையும் வாங்க தகுதியானவர். அவர் பிராமணரா இருந்தாலும் சரி, சத்திரியனா இருந்தாலும் சரி, அவர் ஒரு மன்னர் அப்படின்னு சொன்னாலே பகவானுடைய பிரதிநிதி. அதனால அவர் எல்லாருக்கும் வணக்கங்களை பெற தகுதி பெற்றவராக இருக்கிறாரு. பதங்கள் 52 to 54. அது ரொம்ப பெருசா இருக்கு. மாதாஜி படிச்சு புரியும். ஹரே கிருஷ்ணா. சரி, எதுக்கும் நம்ம படிங்க மாதாஜி, ஸ்லோகம் படிங்க, நான் பொருளுரை சரி, படிக்கிறேன். ஓகே. நயதா ரதமாஸ்தாய ஜைத்ரம் மணிகணார்பிதம் விஷ்பூர்ஜ சண்ட கோதண்டோ ரதேன திராஷயந்த கான் ஸ்வதைஸ் வசைந்திய சரண ஷூன்னம் வேபந்த மண்டலம் புவக விகர்ஷன் புருகாதீம் சேனாம் பர்யடஸ்ரயம் ஷூமாணிவ ததைவ சேதவாக சர்வே வர்ணாசிரம நிபந்தனாக பகவத் ரசிதா ராஜன் பித்யேரதன் பத தஸ்யுபீக. நான் படிக்கிற மொழிபெயர்ப்பு. பார்த்ததுமே குற்றவாளிகளை அச்சுறுத்தக்கூடிய உங்களது அலங்கரிக்கப்பட்ட தேரில் நீங்கள் ஏறவில்லை என்றால், உங்கள் வில்லை சுண்டுவதால் எழும் பயம் தரத்தக்க ஒலியை நீங்கள் உண்டாக்கவில்லை என்றால், ஒளி பொருந்திய கதிரவன் போல இந்த உலகை நீங்கள் வரவில்லை என்றால், பூமி நடுங்குவதற்கு காரணமானதும் கால்களால் பூமியை மிதித்து செல்லும் பெரிய காலாட்படையை நீங்கள் நடத்தவில்லை என்றால், பின்னர் பகவானால் படைக்கப்பட்ட எல்லா வருணங்களையும் ஆசிரமங்களையும் ஆட்சி புரியும் ஒழுக்கம், சட்டங்கள், நீதிநெறிகள் ஆகிய அனைத்தும் போக்கிரிகளாலும் கயவர்களாலும் உடைக்கப்படும். பொருளுரை. மனித சமுதாயத்தின் சமூக ஆன்மீக ஒழுங்குமுறைகளை காப்பாற்றுவது ஒரு பொறுப்புள்ள அரசனின் கடமையாகும். ஆன்மீக ஒழுங்குமுறைகள் 4 ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பிரம்மச்சரியம், கிரகஸ்தர், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம். வேலை மற்றும் தகுதியின் அடிப்படையின் சமூக ஒழுங்குமுறைகள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் என்று உருவாக்கப்பட்டுள்ளன. வேலை மற்றும் தகுதியின் வேறுபட்ட படிநிலைக்கு ஏற்றபடி இந்த சமூக ஒழுங்குமுறைகள் பகவத்கீதையிலும் வர்ணிக்கப்பட்டுள்ளன. துரதிர்ஷ்டவசமாக பொறுப்பான அரசர்களால் கிடைக்க வேண்டிய பாதுகாப்பும் முறையும் இல்லாததால் சமூக ஆன்மீக ஒழுங்குமுறைகள் அனைத்தும் பரம்பரை சாதி முறையாக்கப்பட்டு விட்டன. ஆனால் இது உண்மையான அமைப்பு முறை இல்லை. மனித சமுதாயம் என்றால் ஆன்மீக உணர்த்தலை நோக்கி முன்னேற்றம் அடைந்த மனித சமுதாயம் ஆரிய என்று அறியப்படுகிறது. ஆரிய என்பது முன்னேற்றம் அடைந்தவரை குறிக்கிறது. எனவே எந்த சமூகம் முன்னேற்றம் அடைகின்றது என்பது வினா. முன்னேற்றம் என்றால் அனாவசியமான ஜடவுலக தேவைகளை உருவாக்குதல் என்றும், இவ்வாறு ஜடவுலக வசதிகள் எனப்படுபவைகளின் மீது கோபத்தில் மனித சக்தியை வீணாக்குவது என்று பொருளல்ல. உண்மையான முன்னேற்றம் என்றால் ஆன்மீக உணர்தலை நோக்கி முன்னேற்றம் என்பதாகும். இந்த முடிவை நோக்கி செயல்பட்ட சமுதாயம் ஆரிய நாகரிகம் எனப்பட்டது. கர்த்தம முனிவரை போன்ற பிராமணர்கள் புத்தி கூர்மையுடையவர்கள் ஆன்மீக காரணத்திற்காக முன்னேற்றத்திற்கு ஈடுபட்டிருந்தனர். மன்னர் ஸ்வயம்புவ மனுவை போன்ற சத்திரியர்கள் நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்தலுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நாடு முழுவதும் பயணம் செய்து அனைத்தும் ஒழுங்காக உள்ளனவா என்று பார்ப்பது அரசனின் கடமையாகும். இந்திய நாகரிகம் 4 வருணங்கள் மற்றும் ஆசிரமங்களின் அடிப்படையால் அளிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்தியா வெளிநாட்டவரின் அடிமைப்பட்டிருந்தது அல்லது வர்ணாசிரமங்களின் நாகரிகத்தை பின்பற்றாததால் அழிந்து பட்டது. இவ்வாறு வர்ணாசிர முறை இப்போது சாதி முறையாக கருதப்பட்டு இழிந்த நிலைக்கு வந்துள்ளது. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்களின் அமைப்பு இங்கு பகவத் ரசிதா
என்று உறுதி செய்யப்படுகிறது. அதன் பொருள் பரமபுருஷ பகவானால் அமைக்கப்பட்டது என்பதாகும். பகவத்கீதையில் இதுவும் உறுதி செய்யப்படுகிறது. சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம். பகவான் கூறுகிறார், இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்களின் அமைப்பு என்னால் படைக்கப்பட்டது. பகவானால் படைக்கப்பட்ட எதுவும் மறைத்து வைக்க முடியாது. வர்ணங்கள் ஆசிரமங்களின் பிரிவுகள் தொடர்ந்து உண்மையான வடிவில் அல்லது சிதைந்த நிலையில் இருக்கும். ஆனால் அவை பகவானால் பரமபுருஷ பகவானால் படைக்கப்பட்டதால் அவை அழிந்து போவதில்லை. அவை கடவுளின் படைப்பான சூரியன் போன்றவை மேகங்களால் மூடப்பட்டிருந்தாலும் அல்லது தெளிவான வானமாக இருந்தாலும் கதிரவன் தொடர்ந்து இருக்கும். அதுபோல வர்ணாசிரம நெறி சிதைந்து போயினும் பரம்பரை சாதி நெறியாக அது தோன்றுகின்றது. ஆனால் எல்லா சமூகத்திலும் மனிதரின் அறிவு கூர்மை உள்ளவரும் போர்த்திறமை உள்ளவரும் வணிகப் பிரிவினரும் உழைக்கும் பிரிவினரும் உள்ளனர். வேத தத்துவங்களின்படி இத்தகைய பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையில் ஒற்றுமையாக ஒழுங்குபடுத்தும் பொழுது அங்கு அமைதியும் ஹரே கிருஷ்ண ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படும். ஆனால் வெறுப்பு, ஏமாற்றுதல், பரஸ்பர நம்பிக்கையின்மை இவை ஜாதி நெறி முறையில் ஏற்படும் பொழுது முழு அமைப்பும் சரிவர அமைவதில்லை. இங்கு குறிப்பிடப்பட்டது போல அது வருத்தத்தக்க நிலையை உருவாக்குகிறது. தற்போதைய நிலையில் முழு உலகமும் இந்த வருத்தத்தக்க நிலையில் உள்ளது. பல்வேறு பிரிவினர்கள் விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுப்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது. இது 4 வர்ணங்கள் 4 சாதிகளின் இழிந்த நிலையினால் இத்தகைய சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க வர்ணாசிரம முறை இங்க எப்படி அந்த காலங்கள்ல சரியாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஏன்னா வேதங்களோட நோக்கம் என்னன்னா, ஆரம்ப நிலை அப்படின்னாலே வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பது. வர்ண ஆசிரமம் எங்கு போய் முடியுது அப்படின்னா விஷ்ணு வழிபாட்டில் முடிவதுதான் வர்ணாசிரம முறை. அப்ப இங்க கர்த்தவ முனிவர் சுயம்பு மனுவை பார்த்து அவர் புகழ்கின்றார். எப்படின்னா, அவர் நல்ல தேர்ல அலங்கரிக்கப்பட்ட தேர்ல இறங்குறார். ஒளி பொருந்திய கதிரவனை போல நீங்கள் இந்த உலகை வலம் வருகிறீர்கள். பூமி நடுங்குவதற்கு காரணமானதும் கால்களால் பூமியை மிதித்து செல்லும் பெரிய காலாற்படையை நீங்கள் நடத்தவில்லை என்றால் பின்னர் பகவானால் படைக்கப்பட்ட எல்லா வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் ஆட்சி புரியும் ஒழுக்கம், சட்டங்கள், நீதிநெறிகள் ஆகிய அனைத்தும் போக்கிரிகளாலும் கயவர்களாலும் புடைக்கப்பட்டுவிடும். இப்போ நல்ல ஒரு ஆளுநர் இல்லை அப்படின்னா அந்த நாட்டுல என்ன ஆகும்? குழப்பங்கள், கலவரங்கள், அங்க அநீதிகள் இதெல்லாம் ரொம்ப பீக்ல இருக்கும், மிக உயர்ந்த நிலையில இருக்கும். அப்ப மக்கள் எல்லாம் அங்க அமைதியே இருக்காது. எப்பவும் சஞ்சலம், சண்டை, சச்சரவு, குழப்பம், பசி, பட்டினி, பிணி, இந்த மாதிரி குழப்பங்கள் நடந்துட்டே இருக்கும். ஆனா இவரோட காலத்துல ஏன்னா வர்ணாசிரமம் அன்னைக்கெல்லாம் முறையாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனா இந்த கலியுகத்துல வர்ணாசிரமம் குலைக்கப்பட்டு, ஏன்னா நம்ம முதலே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எப்படி இந்தியாவை அடிமையாக்குறதுக்கு முன்னாடி அந்த உளவு பாக்குறவங்க வருவாங்க. இந்தியா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த வர்ணாசிரம முறைதான் அவங்களை கரெக்டா கொண்டு போகுது. ஏன்னா பிராமணர்கள் புத்திசாலிகள். அவங்க சமுதாயத்தை எப்படி வழிநடத்தி செல்லுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சத்திரியர்கள் நாட்டை காப்பாற்றினாங்க. பகைவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது இதெல்லாம் கரெக்டா பண்ணினாங்க. சட்டம் ஒழுங்கை எல்லாம் அவங்க சீர்குலையாம சரியா நடத்தி போனாங்க. அப்ப வைசியர்கள் சரியா வியாபாரம் பண்ணி டாக்ஸ் கட்டினாங்க. அதன் மூலமா அந்த வருமானத்தை சத்திரியர்கள் ரோடு போடுறது, மரம் வைக்கிறது, தண்ணீர் வசதி செய்யறது, இப்படி பலவிதமான மக்களுக்கு சமுதாய சேவைகள் செஞ்சாங்க. கடைசியில இருக்கிற அந்த மந்த புத்தி படைத்தவர்கள், தமோ குணத்துல இருக்கிறவங்க, அவங்க கடைசி பிரிவினர். பிராமணர், சத்திரிய, வைசர், சூத்திரர்கள் தான். அவங்க அவங்களுக்கு எது அறிவு இல்லாததுனால மற்ற 3 வர்க்கத்தினருக்கும் அவங்க உழைப்பால அவங்க சேவை செஞ்சாங்க. இப்படி 4 பேருமே பகவானுடைய 4 பாகங்கள். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் பகவத்கீதையில. அது குணங்கள் அடிப்படையில் 4 பிரிவுகள் என்னாலேயே ஏற்படுத்தப்பட்டது. இப்ப கூட மனுஷங்க அப்படிதான் இருக்கும், பல குணங்கள்ல இருக்கும். அப்ப இந்த 4 மெயின் குணங்கள், அந்த ஆசிரமம், வர்ணம் அமைக்கப்பட்டிருக்கு, அது பகவானாலேயே கொடுக்கப்பட்டது.
இது வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணப்பட வேண்டியது. ஏன்னா இது வந்து நாம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இந்த சமுதாயம் சீர்குலைந்து விடும். அப்போ மேலே இருக்கிற வர்க்கமான அந்த பிராமணர்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராமணர்களா இல்ல, கலச்சுத்திர சம்பவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிறக்கும் போதே வந்து நாம சரியான வழிகாட்டுதல் இல்லாம வர்ண ஆசிரமங்களை பின்பற்றாதவர்களாக இருக்கிறதுனால இந்த சமுதாயத்துல பல குழப்பங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதி, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஜாதி மதம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நாமளே சண்டையிட்டு கொண்டு நாம பகவானுடைய ரூல்ஸ சரியா புரிஞ்சுக்காம நம்ம ஒண்ணுக்கொண்ணு நம்மளுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா பகவான் வந்து குணங்கள் அடிப்படையில பிரிச்சாரோ தவிர பிறப்பால கிடையாது. இப்ப பிறப்பால யாராக இருந்தாலும் அவர்கள் பிராமணர்கள் ஆகலாம். பிராமணர்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டா போதும், உணர்வை வளர்த்துக்கிட்டா போதும், அவங்க பிராமணர்கள் ஆகலாம். அப்போ பிறப்பு என்பது அதன் அடிப்படையில் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஜாதியோ மதமோ கிடையாது. இப்போ உணர்வின் அடிப்படையில யாரெல்லாம் தூங்கிட்டு சோம்பேறிகளாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமோ குணத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு நாமளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஆனா இத வந்து அரசாங்கம் மக்களை தவறாக வழிநடத்தி செல்கிறது. ஏன்னா இன்றைய பாடத்திட்டமானது வெறும் மேல்புறமான அந்த உடம்பை வளர்த்துவதற்கு உரியதோ தவிர உண்மையான பாடத்திட்டம் கிடையாது. வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி வேத பாட முறைகள் அன்னைக்கெல்லாம் சரியான முறையில் அமைந்தது. அதனால மக்கள் புரிதலுடன் வாழ்ந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷனோட ஒத்துழைப்போட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பகவானுடைய உடம்பு அப்படிங்கிறது தான் இந்த 4 வர்ண ஆசிரமம். பகவானோட உடம்புல இருந்து மேல் பகுதியிலிருந்து பிராமணர்கள் தலையிலிருந்து தோன்றினார்கள், சத்திரியர்கள் தோளிலிருந்து தோன்றினார்கள், இடுப்பு பகுதியிலிருந்து வைசியர்களும், கால் பகுதியிலிருந்து சூத்திரர்களும். அப்போ ஒரு உடம்புல எல்லா பகுதியும் நமக்கு இருந்தாதான் அது முழுமை அடையும். இப்ப சூத்திரர்கள் வேண்டாம், கால் வேண்டாம் அப்படின்னா நடக்க முடியாம போயிடும். அப்ப மேல தலை வேண்டானா புத்தி இல்லாம போயிடும். சோ தலை இல்லாம இருக்க முடியாது. கால் இல்லாம கூட இருந்துடலாம், தலை இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அதனால 4 வர்ணங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு சமுதாயத்திற்கு ரொம்ப இன்றியமையாதது. இதுதான் அவர் வந்து அதன்படிதான் இங்க வந்து ஸ்வயம்பு ஆட்சி செய்கிறார். அடுத்த ஸ்லோகம் 55. அதர்மச்ச சமேதே லோலு லோலு பயங்கு சைர் நிர்ருபிக சயானே த்வயி லோகோயம் தஸ்யுக்ரஸ்தோ வினக்ஷ்யதி. படிக்கிற மாதாஜி. படிங்க. நீங்கள் இந்த உலக நிலையை பற்றி சிந்திக்காவிட்டால் நேர்மையின்மை செழிக்கும். பணத்தின் பின்னால் அலையும் மனிதர்கள் தம் போக்கில் போய்க் கொண்டிருப்பார். அம்மாதிரி போக்கிரிகளால் தாக்கப்பட்டு இந்த உலகம் அழிந்து போகும். பொருளுரை: அறிவுக்கு பொருத்தமான 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், பிரிவுகள் இப்போது அழிந்து பட்டதால் முழு உலகமும் மதம், அரசியல் அல்லது சமூக நெறியில் பயிற்சி இல்லாத பயனற்ற மனிதர்களால் ஆளப்படுகிறது. இது மிகவும் வருந்தத்தக்க நிலையாகும். 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் நெறியில் ஒவ்வொரு மானுடன வகுப்புக்கென்று முறையான பயிற்சி தத்துவங்கள் உள்ளன. தற்காலத்தில் பொறியாளர்கள், மருத்துவ பயிற்சியாளர்கள், மின்னணியல் வல்லுநர்கள் தேவை உள்ளன. அவர்கள் வெவ்வேறு வகை அறிவியல் நிறுவனங்களில் முறையான பயிற்சி பெற்றவர்கள். அதுபோல முற்காலத்தில் அறிவு கூர்மையுடைய வகுப்பினர் பிராமணர்கள், ஆட்சி புரியும் வகுப்பினர், சத்திரியர்கள், வணிக பிரிவினர், வைசியர்கள் ஆன உயர்ந்த சமூகத்தினர் முறையாக பயிற்சி பெற்றவர்கள். பகவத்கீதை பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகியோரின் கடமைகளை விவரித்து கூறுகிறது. இந்த பயிற்சி இல்லாத போது ஒருவர் பிராமணன் அல்லது சத்திரியன் குடும்பத்தில் பிறந்தாலோ சூத்திரனது கடமைகளை செய்த போதிலும் அவர் பிராமணன் அல்லது சத்திரிய உரிமையை கோருவார். உயர் ஜாதியினரின் அத்தகைய முறையற்ற உரிமை கோரும் தன்மை அறிவுபூர்வமான சமூக அமைப்பினை சாதி பிரிவாக ஆக்கிவிட்டது. முந்தைய அறிவுபூர்வமான சமூக பிரிவு குலைந்து விட்டது. இவ்வாறு சமுதாயம் இப்பொழுது பெருங்குழப்பத்தில் உள்ளது. அங்கு அமைதியோ அல்லது செல்வ வளமோ இல்லை. ஆற்றல் வாய்ந்த அரசனின் கண்காணிப்பு இருந்தால் அன்றி சத்துவகுணம் தகுதி அற்ற மனிதர்கள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட நிலை பெற்ற உரிமம் கேட்பார்கள். அது சமூக நெறியை அளிக்கும் என்பது இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ அறிவுக்கு பொருத்தமான 4 வர்ணங்கள், 4 ஆசிரம பிரிவுகள் இப்போது அழிஞ்சதுனால முழு உலகமும் மதம், அரசியல், சமூக நெறியில் பயிற்சி இல்லாத பயனற்ற மனிதர்களால் ஆளப்படுகிறது. ஏன்னா இந்த புரிதல் கிடையாது யாருக்குமே.
சமுதாயம்னா எப்படி ஆளப்பட வேண்டும், என்னென்ன சிஸ்டம் இருக்கு. ஏன்னா நம்ம மூதாதையர்கள் முட்டாள்கள் கிடையாது, நம்மளை விட அதிகமான விஞ்ஞான ஞானம் கொண்டவர்கள். ஏன்னா பாகவதத்துல எல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா, இந்த பாகவதத்தை படிச்சுதான் ஃபிளைட் கண்டுபிடிச்சாங்க அந்த சகோதரர்கள். அப்போ இந்த பாகவதத்துல A to Z எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா சாஸ்திர படிப்புங்கிறது முட்டாள்தனமானது கிடையாது, அதுல எல்லா விஞ்ஞானமும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கை வைத்திய முறை எப்படி பயன் உள்ளது, நம்மளுடைய வைத்திய முறை அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட் எல்லாம் இல்லாது. இன்னைக்கு அலோபதி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் பல சிக்கல்கள், ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சூட்சுமமான ரகசியமான பிளான் எல்லாம் அலோபதியில நிறைய வச்சு அவங்க எல்லாம் திட்டம் போட்டு நம்மளுக்கு நோய் உண்டாக்கி அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறாங்கனால பல விஷயங்கள்ல பேசுறாங்க, உண்மை எதுன்னு தெரியாது. ஆனா நம்ம பாரம்பரியமான அந்த இயற்கை மருத்துவ முறைகளை எல்லாம் நம்ம மறுக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் அந்த பச்சை இலத்தலைய பார்த்தாலே மாடு சாப்பிடுறதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அலோபதி மருந்து வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாயில போட்டா ஒரு டேப்லெட் முடிஞ்சது வேலை. ஆனா உள்ள நோயை அமுத்தி வைக்கிறதுக்கு தான் அந்த டேப்லெட். எப்பவுமே நோயானது வெளிப்படணும். ஏன்னா அந்த உடல்ல இருக்கிற அங்கங்கள் அந்த உள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியேற்றுவதற்குத்தான் அது நோயா நம்மளுக்கு அறிகுறி காட்டுது. அப்ப அதை வந்து ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, அதை உள்ளேயே அமுத்தி வைத்து அந்த வலி நிவாரணை கொடுத்து நம்மளை சரி பண்ணிடுறாங்க. அது உள்ள வந்து இருந்துட்டே இருக்கு, அந்த நோய் உள்ள இருந்துட்டே இருக்கு, ஆனா வலி தெரியாது, ஆனா அது கேன்சரா மாறிடுது. ஆனா இயற்கை மருத்துவம் அப்படி இல்லை, அதை வெளிக்கொண்டு வந்து நம்மளுக்கு அதை கியூர் பண்ணுது. 100% அது நம்மளுக்கு வந்து அதை சுத்தம் பண்ணி தருது. ஆனா இவங்க நம்மளுக்கு உள்ளேயே வச்சு அதை பல விஷயங்கள், அதனால கிளையா பல நோய்கள் வர வைக்கிறாங்க. அப்ப இந்த 4 ஆசிரமங்கள், 4 வருணங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பகவானால் படைக்கப்பட்டது. பகவானுடைய படைப்பு என்றும் நித்தியமானது, மாறாதது. ஆனா நாம வந்து நிறைய சட்டம் போடுறோம், அந்த சட்டங்களை அப்பப்போ மாத்திட்டே இருக்கோம். இப்படி முற்காலத்தில் அறிவு கூர்மையான வகுப்பினர் வந்து பிராமணர்கள், அவங்க அடுத்தது ஆட்சி செய்யும் வகுப்பினர் சத்திரியர்கள், வணிக பிரிவினர் வைசியர்கள், இப்படி முறையா பயிற்சி பெற்றிருந்தாங்க. இப்ப இது வந்து நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம், 4 பேருக்கு என்னென்ன மாதிரி கடமைகள் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த பயிற்சி இல்லாத போது ஒருவர் பிராமணர் அல்ல சத்திரிய குடும்பத்தில் பிறந்ததாலேயே சூத்திரது கடமைகளை செய்த போதிலும் அவர் பிராமணர் அல்ல சத்திரிய உரிமை கோருவார். இன்னைக்கு கலிகாலத்துல அப்படித்தான். கலிகாலத்துல ஒரு சூத்திரர் பிராமண கடமை செய்தா கூட அவர் வந்து நான் பிராமணர் ஆயிட்டேன்னு உரிமை கோருவாராமா. ஏன்னா யாரையும் இமிட்டேட் பண்ண முடியாதுன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார், யாரையும் நகல் செய்யாதீர்கள் அப்படின்னு. இப்ப அறிவுபூர்வமான சமூக அமைப்பினை சாதி பிரிவுகாக ஆக்கிவிட்டது. ஏன்னா இந்த மாதிரி முறையற்ற உரிமை கோர்றது அந்த சமூக அமைப்பை சாதி பிரிவா மாத்திட்டாங்க. சாதி, என்னோட சாதி, உன்னோட சாதி, இந்த சாதிக்கு ஒரு தலைவன், அவன் தான் அரசியல்ல வந்து என் சாதி மக்கள் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க, இதை ஊக்குவிக்கிறார்கள் அவங்க. ஓட்டுக்காக அந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் மக்களை மூடர்களாகவே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களாம் தெளிவடைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால மக்களை மூடர்களாகவே வச்சுட்டு சாதி சண்டை ஏற்படுத்தி அவங்க வந்து உள்ள குளிர்காயறது. அப்ப முந்தைய அறிவுபூர்வமான சமூக பிரிவு குலைந்து விட்டது. இப்படி சமுதாயம் இப்போது குழப்பத்துல இருக்கு. இங்க அமைதியோ செல்வ வளமோ கிடையாது. செல்வ வளம் அப்படின்னா என்ன? மக்கள் அமைதியா நிம்மதியா இருக்கிறது தான் செல்வம், பெரும் செல்வம். நோயற்ற வாழ்வே பெரும் செல்வம். ஆனா இங்க எல்லா நோயும் இருக்குது, எல்லாருக்கும் உடல் நோய், மனநோய், குழப்பம் எல்லாமே இருக்கு. இப்போ ஆற்றல் வாய்ந்த அரசனின் கண்காணிப்பு இருந்தால் அன்றி சத்துவகுணம் மற்ற தகுதியற்ற மனிதர்கள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட நிலையில் அது அப்போ
அந்த அது சமூக நெறியை அழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா இங்க? ஹரே கிருஷ்ணா.